பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் டிஜிட்டல் இந்தியா அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. அண்ட் டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் எல்லாரும் கார்ட் பேமெண்ட்ஸுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அதில் வந்து நிறைய பேர் அதுக்கு மாறவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சூழ்நிலையில் கிரெடிட் கார்டுடைய பில் இல்லை கார்ட் பேமெண்ட்ஸ்க்கு பேங்கிங் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் 15% இப்போ 18% உயர்த்தப்பட்டிருக்கிறது. எல்லாரையும் ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்கு வாங்கன்னு சொல்கிறீங்க. அதே சமயம் இந்த ஜிஎஸ்டியில் இந்த டேக்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க. 18% பதிலாக நீங்கள் டிஜிட்டல் இந்தியா ஊக்குவிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 18%லேருந்து 12% மாறி இருக்க வேண்டும். நியாயமான கேள்விதான். அதுக்கு என்ன காரணம் ஜிஎஸ்டி கவுன்சில் இப்படி டிசைட் பண்ணாங்கன்றது எனக்கு விவரம் தெரியாது. ஆனால் ஒன்று, நம்ம நாட்டில் கேஷ்லேருந்து நம்ம ஒரு டிஜிட்டல் பேமெண்ட் மோடுக்கு போகணுங்கிற விருப்பம் நம்ம எல்லாருக்கும் இருக்குது. அதனால் அரசுக்கு மாத்திரம் ஆதாயம் சொல்கிறதுக்கு இல்லை. 86% வரைக்கும் நம்ம நாட்டில் இன்ஃபார்மல் எக்கானமியாக இருந்திருக்கிறோம். அதனால் என்ன ஆகிடுதுன்னா, நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் எதுவுமே ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூஷன் கீழே வரணும், இல்லை கேப்சர் ஆகணும். அதுக்கு வரி கட்டுறமோ வரி கட்டலையோ அது ஒரு இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசமில் அது கேப்சர் ஆகணும். கேப்சர் ஆகாத பட்சத்தில் நீங்கள் கேஷ் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா நம்ம நாட்டோட டோட்டல் ஜிடிபி என்னன்னு புரியல. அதனால தான் இதுக்கு நம்ம டிஜிட்டல் மூவ் பண்ணுன்னு சொல்கிறோம். இதில் டிஜிட்டல் மூவ் பண்ணுற நேரத்தில் நம்ம எத்தனை தான் ஊக்குவிக்க வேணும் அப்படிங்கிற அந்த காரணத்துக்கோசரம் நம்ம இன்சென்டிவ் கொடுக்கணுமோ இல்லை வரியை குறைச்சி கொடுக்கணுமோ, இதெல்லாம் நல்ல ஒரு இண்டிகேஷன்ஸ் தான். ஆனால் இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் இதுக்கு ஜாஸ்தியாக போட்டாங்கன்றது ஐ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் ஃப்ரம் த கவுன்சில். பட் ஊக்குவிப்பு மாத்திரம் ஒரு காரணமாக இல்லாமல் நீங்கள் பொதுப்படையை பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் நம்ம இவ்வளோ டேக்ஸ் இவ்வளவு பணப்புழக்கத்தை வச்சுக்கிட்டு நாடும் முன்னேறணும் அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் நினச்சிக்கிட்டே இருந்து ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் கூட நம்ம ஊக்குவிப்பு இல்லாமல் நம்ம பண்ண மாட்டோம்னு சொன்னால் நாட்டு நலனும் ஒரு ஊக்குவிப்பு தான். அதையும் யோசிக்கணும்.